நாங்கள் தோழமை கொள்ளும்பொழுது நான் காலமெல்லாம் உங்களோடவே இருப்பேன் என்ற ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுக்கல. இல்ல உங்க வெற்றிக்கு காரணம் நீங்க எம்பி ஆகிறதுக்கு காரணம் திமுக இல்லையா? அவங்களுக்கு நான் தேவைப்பட்டேன், அவர்கள் எனக்கு தேவைப்பட்டார்கள். இந்த தடவை நாங்கள் 40க்கு 40 நடக்கவே நடக்காது. திமுக கூட்டணியா? ஆமாம், அதிகபட்சமாக ஒரு 20 அல்லது 22. ஆனா திமுகவை எதிர்த்து எல்லாரும் ஓர் அணியில நிக்கலையே. நீங்க கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற காலம் மாறிக்கொண்டு வருது. எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்தா வெற்றி, கூட்டணி இல்லைன்னா தோல்விங்கிறத முடிவுக்கு பார்த்தே பழக்கப்பட்டு விட்ட மீடியாக்கள். அண்ணாமலை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவராக பிஜேபி தலைவர் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் பிஜேபியின் மேல் ஒரு கவனம் வந்திருக்கிறது மக்களுக்கு. திமுகவினுடைய செயல்பாடுகளும் ஒன்றும் பெருசாக திமுக மேல எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருந்தாங்கன்னா அந்த வாக்கு அதிமுகவுக்கு போறது தானே தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நம்ம எப்பவுமே பழக்கப்பட்டதையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு புதுசு ஒன்று நடக்காதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு தற்போது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நாள்ல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. கூட்டணியில எல்லா கொள்கையும் பொருந்தியா இப்ப திமுக இருக்கிறாங்க. அதுதானே சார் ஜனநாயகம். அப்ப அதுன்னா ஜனநாயகம். அப்ப இதை ஏன் பொருந்தா கூட்டணிங்கிறீங்க? அதிமுக வாங்குற வாக்குகளை விட பாஜக அதிக வாக்குகளை வாங்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எத்தனையோ சர்வே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப புதிய தலைமுறை வெளியிடுற கருத்து கணிப்புகளை வச்சு பேசும்போது நீங்க கூட்டணியில இருக்கிறனால தான் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. அதோட ஓனர் பாரிவேந்தர் தான். அதுதான் கிடையாது. முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல புதிய தலைமுறை என்னுடைய இது அல்ல. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது, சிலிண்டர் விலையை குறைக்கிறது, 1000 ரூபாய் திட்டத்தை வந்து இந்தியா முழுக்க எடுத்து செல்வதற்கான திட்டங்கள்னு பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இவங்க சொன்ன இந்த திட்டத்தை இவங்களுக்கு அதை செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதா? நாளைக்கு ஆட்சிக்கு வருவேன் நம்புறேன். எங்க ஆட்சிக்கு நீ எங்க தனியா போறது? இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஏற்கனவே உடஞ்சி போய் தூளா பொடியா இருக்கு. பாஜக இந்த எலெக்ஷன்ல இந்த லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கும்னு நினைக்கிறேன்? பாஜகவா 18 ஒரு 25 வரைக்கும் வரும். 25% வாக்கு. ஆமாம், பாஜக. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர், பெரம்பலூர் தொகுதியின் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமிகு பாரிவேந்தர் அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன தடவை 2019 இதே தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா செயல்பட்டுருக்கீங்க. ஒரு உறுப்பினரா உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கு முன்னாடி இந்த தடவை அதற்கு நேர் எதிராக அரசியல் செய்யக்கூடிய தாமரை சின்னத்துல பாஜகவில் போட்டிடுறீங்களே, இது எதனால? நீங்க முதல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் அந்த நேர சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அவர்கள் தோழமை கொள்வது, இன்னொரு அரசியல் கட்சியோடு தோழமை கொள்வது சகஜம்தான். நம்ம ஒன்றும் புதுசு இல்லை. 2014 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நான் பிஜேபியோடு தோழமை கொண்டிருந்தேன். அதே மாதிரி போட்டியிட்டேன். 2019 தேர்தலில் அதே பிஜேபியுடன் தோழமை கொள்ள விரும்பினேன். அந்த நேரத்தில் பிஜேபி அதிமுகவோடு தோழமை கொண்டிருந்தது. எங்களுடன் தோழமை கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் அதிமுகவை நம்பி இருந்தார்கள். அந்த நேரத்தில் பிஜேபி பெற்ற சீட்டு, அலாட்மெண்ட் சீட்டு ஃப்ரம் தி உங்களுக்கு ஒதுக்கிறதுக்கான சூழல் இல்லையா? அதிமுகவிலிருந்து கொடுத்தது 5 சீட்டு தான். அந்த நேரத்தில் பிஜேபியும் அதிமுகவும் தோழமை கொண்டிருந்தது. நாங்களும் தோழமை கொண்டிருந்தாலும் கூட அதிமுக கொடுத்த சீட்டு பிஜேபிக்கு 5 சீட்டு மட்டும்தான். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களால எனக்கு சீட்டு கொடுக்க முடியல, தோழமைங்கிற இருந்தாலும் கூட சீட்டு கொடுக்க முடியலன்னா அவங்க சீனியர்லாம் இருந்தாங்க. அது நியாயம்தான், நானும் விட்டுட்டேன். இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு ஒரு தேர்தலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் திமுகவோட தோழமை கொண்டு அந்த தேர்தலை போட்டியிட்டேன். இப்போ ஒரே மாதிரியான கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சி, இந்த கட்சியில் எனக்கு
சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இந்த கட்சியில என்னை கூப்பிட்டாங்க அதனால போனேன்னு சொன்னா அது நம்ம ஏத்துக்க முடியிற ஒரு விஷயமா இருக்குங்க சார். ம். ஆனா 2 பேருமே ஒருத்தர் மோடி வேணும் திரும்பி ஆட்சி வரணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க, இன்னொருத்தங்க மோடி வந்தா நாட்டுக்கே ஆபத்துன்னு பேசக்கூடியவங்க. இங்க நமக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு மறுபடியும் இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சீட்டுக்கே வரோங்கிறது உங்களுடைய தொண்டர்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்களா சார்? இல்லை, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் என்பதை ஒரு அரசியல் கட்சி மிஸ் பண்ணக்கூடாது. இல்ல தார்மீக ஆதரவு கொடுக்க முடியும்ல நம்மளால. இல்லை, தார்மையாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த நேரத்தில் என் கட்சியினுடைய வளர்ச்சியும் தலைவர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்தார்கள். நாம் இந்த நேரத்தில் போட்டியிட்டு ஆக வேண்டும் என்று சொன்னார்கள், விரும்பினார்கள். ஆகவே நாங்கள் வந்து அந்த நேரத்தில் திமுகவோட தோழமை கொண்டோம். ம். தோழமை கொடுக்குற போது எனக்கு ஒரு எந்த அதில் ஒரு இதுவும் கிடையாது. காரணம், எங்களுக்கு ஒரு சீட்டு தான் இப்போ திமுக கொடுக்குறாங்க. ம். ஆனால் எங்கள் கட்சி திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரை கட்சி இருக்கிறது. ம். வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என் கட்சியில். அதனால் அவங்க கூட சேர்றதுனால தப்பு இல்லை. ஏன்னா திருப்பி நான் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ம். ஆனால் அதே நேரத்தில் இல்ல போன எலெக்ஷன்ல நீங்க பிரச்சாரத்துல முன்வைக்கும் போது இங்க மோடி வருவது ஆபத்து, அதை தாண்டி வந்து காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி பிரதமரா வேணும்னு அதை முன் வச்சு தானே உங்களுடைய கூட்டணியே பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. யார்? திமுக கூட்டணி போன எலெக்ஷன். அவங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தோழமை கொள்ளும்பொழுது நான் காலமெல்லாம் உங்களோடவே இருப்பேன் என்ற ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுக்கல. ம். என்னுடைய பார்வை எங்கள் கட்சி அந்த தேர்தலை மிஸ் பண்ணக்கூடாது. ம். யார் அதற்கு வாய்ப்பு கொடுக்குறார்களோ அவ்வளோதான். இல்ல உங்க வெற்றிக்கு கொள்கை காரணம், அடிப்படையில் உங்க வெற்றிக்கு காரணம் நீங்க எம்பி ஆகிறதுக்கு காரணம் திமுக இல்லையா? அப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுக்கு வெற்றி பெற காரணமாக இருக்குமானால், அதே நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய அளவில் போயிருக்கிறது. ம். அதனால் ஒரு பெரிய எங்களுக்கு அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணாங்கிறது கிடையாது. ம். அவங்களுக்கு நான் தேவைப்பட்டேன், அவர்கள் எனக்கு தேவைப்பட்டார்கள். ம். அந்த தேர்தலில் போட்டிட்டோம். இப்ப 2019 எலெக்ஷன்ல திமுக என்ன கூட்டணியை கையில வச்சிருந்தாங்களோ, திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், இடதுசாரிகள் எல்லாருமே சேர்ந்த ஒரு கூட்டணியை வச்சிருந்தாங்களோ, அதை தாண்டி மற்ற கட்சிகளும் இருக்காங்க. அப்படியான அதே கூட்டணியை இப்ப வரைக்கும், அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இன்னும் கூடுதலா கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இன்னும் சில அதிமுக பக்கத்துல அந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்ததுல இருந்து ஒரே ஒரு கட்சி வெளியே வந்து பாஜகவை ஆதரிக்கிறாங்கன்னா அது இந்திய ஜனநாயக அதுவும் கூட ஒரு 5 ஆண்டு முடிந்துலாம் வரல. தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே 2 மாதத்திலேயே ம். அவங்களால தொடர்ந்து அவங்க இருக்க முடியுமானா இருக்க முடியாத சூழ்நிலை. காரணம், என்னங்க சார், அப்படி என்ன சார் அவங்க? பாராளுமன்றத்துக்கு போனேன். எனக்கு ஒரு தேசிய பார்வை உண்டு. அங்கே பாராளுமன்றம் நடக்க வேண்டும், தடைபடாமல் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் போனேன். ஆனால் திமுக எம்பிக்கள் அங்கே போன உடனே அவர்கள் எதற்கெடுத்தாலும் அவர்கள் செய்ததெல்லாம் எந்த ஒரு ஒத்துழைப்பும் பாராளுமன்றம் நடப்பதற்கு நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ம். தடையாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். அது சில நேரங்களில் எல்லா எம்பிக்களும் போய் ஸ்பீக்கர் பக்கத்தில் நின்று சத்தம் போடுவாங்க, ம். பேப்பரை கிழிச்சு அறிவாங்க. ம். நாம் எதிர்பார்த்த பாராளுமன்றம் வேறே, ம். முதல் தடவையாக வந்திருக்கிறோம், ம். இப்படி ஒரு கசமுசா இதுக்கு இதாக பாராளுமன்றத்துக்கு வந்தோம், இது தவறு. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது மோடியை எதிர்க்கணும், அவன் கொண்டு வர எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்கணும். அதன் மூலமாக மீடியாக்களுடைய வெளிச்சம் தன்மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பட்டுக்கொண்டே இருக்கிற போது கட்சி வளரும். மோடியை எதிர்க்க வேண்டும், கட்சி வளரும் என்பதன் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அங்கே போன பின்னால் அங்க திமுக எம்பிக்கள் செயல்படுற மாதிரி உங்களால செயல்பட முடியல. அப்ப அவங்க செயலங்கப்பட்டாங்க. அவங்க செயல்பாடுலாம் ஒன்லி மோடியை திட்டுவதும், மோடியை பற்றி தவறாக பேசுவதும், அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே பாராளுமன்றம் நடைபெறாமல் சிறுவிளைவு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதானா பாராளுமன்றம்? இதுக்காக நம்ம வந்தோம்? தேவை நேர விரயம் என்று கூட நினைத்தேன். ஆனால் போய் 2 மாதத்துலேயே எனக்கு அந்த உணர்வு வந்துடுச்சு. அது ரெண்டாவது குறித்து திமுக தலைவர்கிட்ட பேசுனீங்களா, சொன்னீங்களா? ஏன்னா அவர்கிட்ட பேசுகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, ம். ஒதுங்கிட்டேன். ம். ஒதுங்கிறது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு தேசிய பார்வை கொண்டவன். அதனால் அந்த நேரத்தில் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நாங்கள் போனேன். அது இப்போ ஆனால் இப்படி இவ்வளோ பெரிய தவறாக ஒரு பாராளுமன்றத்தை முடக்குவார்கள் என்றோ, மோடியை எதிர்ப்பார்கள் என்றோ, அல்லது இந்த மாதிரி தான் வெளிச்சம் படுவதற்காகவே எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கருத்தாக இருந்தாலும் அதை நிறைவேறாமல் செய்வதில் நமக்கு பார்த்த மிக கவனமாக இருந்தார்கள் எல்லோரும் எம்பிக்களும்.
ஆனால் நான் வந்து இப்ப 2019 இருந்த நிலைமை தான் இப்பயும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. 2019 இருந்த அதே தமிழ்நாடு தான் இப்பயும், ம், அதே மோடி எதிர்ப்பு மண் தான் இப்பயும். இப்ப சரி. அதே கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பல கருத்து கணிப்புகளும் சொல்றாங்க. நீங்க இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா எப்படி நினைக்கிறீங்க? இந்த பிஜேபி திமுக கூட்டணி கூட்டணி திமுக கூட்டணி. என்னை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்த்தது போல இந்த தடவை நாங்கள் 40க்கு 40 நடக்கவே நடக்காது. திமுக கூட்டணியா? ஆமாம், இது என்னுடைய பார்வை. ம். அதிகபட்சமாக ஒரு 20 அல்லது 22 அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா போன எலெக்ஷன்ல அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் ஒண்ணா நின்னு திமுக கூட்டணி அடிச்சிட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் வேற பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்படி இல்லை, மக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ மிகப்பெரிய தவறு இன்றைக்கு திமுக 3 ஆண்டுகளாக ஆகிற அந்த நேரத்தில் மக்கள் வெறுத்து போய்விட்டார்கள். ஊழல் கட்சி என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருசாக எதுவும் செய்யலை. எப்போ எடுத்தாலும் மைய அரசை பற்றியே குறை சொல்வது, தங்களிடம் இருக்கிற நிதியை முறையாக கையாளாமல் அவர்களே நிதி கொடுக்க வேண்டும் என்று இவங்க செய்கிற அந்த ஆற்றாமையை செய்ய முடியாமல் அவங்க மேலே பழி போடுறது. ஆக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது திமுக நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஊழல். ஒரு 20 சீட்டு தான் திமுக ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? 20, 22 அல்லது மேக்ஸிமம் 25 என்னுடைய பார்வையில். எந்த இடத்துல சொல்றீங்க? அவ்வளவு எதிர்ப்பு மக்கள் மனசுல இருக்குன்னு நீங்க மக்கள் பாக்குறீங்க? எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் கொஞ்சம் கூட இப்போ ஆளுகிற அந்த திமுக ஆட்சியை விரும்பவில்லை. அவ்வளோ தூரம் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். முன்ன இருந்து போய் மனநிலை இல்லை. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கிற வாக்குகள். ஆனா திமுகவை எதிர்த்து எல்லாரும் ஓர் அணியில நிக்கலையே. அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி அதற்கு அது தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்கிறாங்க. 2 அணிகளா இருக்கும்போது அது திமுகவுக்கு தானே ஃபேவரா மாறும். நீங்க கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற காலம் மாறிக்கொண்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்தால் வெற்றி கூட்டணி, இல்லைன்னா தோல்விங்கிறத முடிவுக்கு பார்த்தே பழக்கப்பட்டு விட்ட மீடியாக்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவராக பிஜேபி தலைவர் வந்த பிறகு, அவர் நடைபயணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பிஜேபியின் மேல் ஒரு கவனம் வந்திருக்கிறது மக்களுக்கு. குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு ஆமாம் சரியான தலைவர், சரியான கட்சி பிஜேபி அப்படிங்கிற எண்ணத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற மாதிரி திமுகவினுடைய செயல்பாடுகளும் ஒன்றும் பெருசாக. திமுக மேல எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருந்தாங்கன்னா அந்த வாக்கு அதிமுகவுக்கு போறது தானே தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நம்ம பார்த்துருக்கோம். எப்பவுமே பழக்கப்பட்டதையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு புதுசு ஒன்று நடக்காதுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நாம் ஏதோ இப்படி இல்லைன்னா அங்கே போகும் அப்படின்னு நீங்களே இந்த மாதிரி ஒரு கற்பனை வைத்துத்தான் இவர்கள் இல்லை என்றால் அவர்கள், அவர்கள் என்றால் அந்த கதை மாறப்போகிறது. நிச்சயமாக மாறப்போகுது இந்த நேரத்தில். அதனால் பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, பாமக வேடந்தாங்கல் பறவை மாறி அப்படின்னு தற்போது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நாளில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அமைப்பாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தினகரன் அவர்களை இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அப்படி பல பேரை விமர்சிக்கிறாங்க. இந்த கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கூட்டணியில் எல்லா கொள்கையும் பொருந்தியா இப்போ திமுக இருக்கிறாங்க. எத்தனை முறை இன்னைக்கு விசிகா மற்றவர்கள் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண, கம்யூனிஸ்ட் முறைக்கொண்டு கிரிட்டிசைஸ், அதுதானே சார் ஜனநாயகம். அப்போ அதுன்னா ஜனநாயகம். அப்போ இதை ஏன் பொருந்தா கூட்டணிங்கிறீங்க? ஆக மாற்று கருத்து உள்ளவர்களும் ஒன்று சேருவது தான் ஜனநாயகம். இல்லை, இந்த எலெக்ஷனே மோடி மீண்டும் வரணுமா வரக்கூடாதாங்கிற எலெக்ஷன், அதில் வரக்கூடாதுங்கிற பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க. அந்த கேப்ஷனை சொன்னதை மீண்டும் வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி அவருக்கு எதிரில் இருக்கிறவர்கள் மீண்டும் மோடி என்று சொல்லுவர்கள் யார்? இதே தமிழ்நாட்டில் வேண்டும் வேண்டும் மோடி வேண்டும், 3வது முறையும் வேண்டும் சொன்னவர்கள் யார்? அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆக இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இன்றைக்கு படித்தவர்களும் மற்ற விவரம் தெரிஞ்சவர்களும் இந்த ஆட்சியினுடைய நிலையை புரிந்தவர்களும் இது மோடி வர வேண்டும் நினைக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். இல்லை, அதிமுக உங்கள் கூட்டணிக்கு வந்திருந்தா இன்னும் நீங்கள் வந்துதான் நன்றாக, அது உண்மைதான். அது வந்திருந்தால் இல்லை 2 பேர்த்துக்குமே பயன்தான். அதிமுக வந்திருந்தால் பிஜேபிக்கும் பயன்தான், அதே மாதிரி அதிமுக பயன்தான். ஒவ்வொருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நான் தனியாக நின்று கட்சி என்னிடம் கொண்டு வந்த பிறகு என்னால் செய்ய முடியும், சாதிக்க முடியும், கட்சி என் கைக்கு வந்துவிட்டது என்று நிரூபிக்க தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி நினைக்கிறார்கள். அது அவரோட நிலைப்பாடு. அதிமுக வாங்குற வாக்குகளை விட பாஜக அதிக வாக்குகளை வாங்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எத்தனையோ
சர்வே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம். சர்வே பார்த்துருக்குன்னு இப்போ சர்வே நீங்க குறிப்பிட்டனால இந்த கேள்வியும் சேர்த்து கேட்டுறேன். அதுக்கான விளக்கத்தையும் நீங்க கொடுத்துருங்க. குறிப்பா பலருமே வந்து புதிய தலைமுறை எடுத்த கருத்து கணிப்புகளை வச்சு கேள்வி எழுப்பும்போது பாரிவேந்தர் அவர்கள் எந்த கூட்டணியில இருக்காரு? அப்படி பார்க்கும்போது அப்ப யாருக்கு ஃபேவரா புதிய தலைமுறை சர்வே சொல்லுவாங்கங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அதற்கு நீங்க பதில் சொல்லலாம்னு விரும்பினா சொல்லுங்க. நிச்சயமாக சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்திருந்தாக்க புதிய தலைமுறை என்ன ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிருந்தா இதுவரை ஒரு தடவை கூட எங்கள் நியூஸை போட மாட்டாங்க, என்னை முன்னிலைப்படுத்தவும் மாட்டாங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லுவேன். ம். அது பொது மேடையிலேயே சொல்லியிருக்கிறேன். ம். தமிழ் விருதில் ம். நான் மேடையிலே சொல்லியிருக்கேன். ம். இன்றைக்கு நான் மேடையில் ஏறி தமிழ் விருதில் பரிசு கொடுக்க வந்திருக்கேன், நீ கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க. ம். ஆனால் நீங்கள் மற்ற கட்சிகளைப் போல எங்கள் நடத்தியிருந்தால் நாங்கள் இப்படி எவ்வளோ வளர்ந்திருப்போம். ஆக எங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் முன்னுரிமையோ அல்லது 5 பேர் உட்காந்துருப்பான் கட்சியில், ம். ஐஜேக்கே உட்காந்துருக்கோம், 4 பேரை சொல்லுவோம், எங்கள் கட்சி சொல்ல மாட்டாங்க. ம். அது மேனேஜ்மெண்ட்டு தப்பா அங்கே வேலை செய்கிற மக்களுக்கு அதுதான்னு எனக்கு தெரியாது. ம். பொதுவாக ஒரு காலத்துலேயும் எங்களுக்கு ஒரு அனுசரணையை கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப புதிய தலைமுறை வெளியிடுற கருத்து கணிப்புகளை வச்சு பேசும்போது நீங்க கூட்டணியில இருக்கறனால தான் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. அதோட ஓனர் பாரிவேந்தர் தான். அதுதான் கிடையாது. முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல புதிய தலைமுறை என்னுடைய இது அல்ல. நான் காலையே சொன்னேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு தொழிலையோ அல்லது முயற்சியோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் என்ன எந்த காலத்திலும் என்னுடைய ஒரு கூட அங்கே என்ன நடக்குதுன்னு என்னுடைய பேச மாட்டாங்க. குடும்பத்தில் ஒன்றாக இருந்தாலும் நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க மனநிலை. ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். வந்த பிற்பாடு கூட நாங்கள் அவர் கடைசியில் இந்த மாதிரி அவங்க சர்வேயில் பிஜேபி 18%, ஏடிஎம்கே 17 போட்டாங்க. அது வந்த பிற்பாடு. அப்போ டிவியில் பார்த்தா நீங்களும் தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம். ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் 100க்கு 100 சொல்கிறேன். ஓகே. அப்போ எனிபடி ஐ கேன் சே. ஓகே. கிடையாது. வந்த பிற்பாடு இப்படியெல்லாம் போட்டீங்க கேட்டேன். நாங்களே சந்தேகப்பட்டோம், இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே முடித்து ஒரு 4-5 நாள் ஆகுது. எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆகவே திரும்ப திரும்ப எடுத்தாங்க. திரும்ப திரும்ப எடுத்தால் அது மட்டுமே வருகிறது. அப்புறம் சரி நம்ம உண்மையை தான் பேசணும், யாருக்குமே பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க அதை போட்டிருக்காங்களே ஒழிய இவங்க நினைக்கிற மாதிரி அது சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்கிறது எதிர்பார்க்கறது தான். ஏன்னா நீங்களே ஒரு சாயம் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியே சொன்னாலும் கேட்க மாட்டார், அவரே சொன்னாலும் அவரை கேட்டுக்க மாட்டார். அவங்க அந்த மாதிரி ஒரு டீம். அவங்க யாருக்கும் அந்த சேவை கிடையாது. நான் அப்போ கூட பல நேரங்கள் சொல்லியிருக்கேன், புதிய தலைமுறை ஓனர்ஸ் டிவி அல்ல, எம்ப்ளாயீஸ் டிவின்னே சொல்லியிருக்கேன். ஓகே. ஓகே. நீங்கள் அப்போ இருந்தீங்களா நம்ம தெரியல பேசும்போது. அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணியிருப்பாங்க அல்லது அப்பா பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க தவறு. அவங்களும் இதை பார்த்து தான் இப்படி வந்துருமோங்கிறதுக்காகவே பல முறை அவங்க திரும்ப திரும்ப பார்த்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. புதிய தலைமுறை இதுவரை நடந்த அந்த கருத்து கணிப்பில் அது உண்மையாகத்தான் ஆகி இருக்கிறது. அது அதே போனதை திமுக வராதுன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் வருதுன்னு சொன்னாங்க புதிய தலைமுறை. ஆகவே அது மட்டும் இல்லை, டைம்ஸ் நவ் அதே பல ஆல் இண்டியா லெவலில். ஓகே. அதுவும் முன்னாடியாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுப்பாங்க, இப்போ புதிய தலைமுறை ஆல் இண்டியா லெவலில் எடுத்தாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் எடுத்தாங்க. அதே மாதிரி மற்ற தேசிய அளவில் இருக்கிற டிவிக்கள்லாம் கூட சர்வே எடுத்த போது ஏறத்தாழ கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்க ஒழிய பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. மக்கள் மனநிலை மாறி இருக்கிறது. ஓகே. அதனால் இப்போ அவர்களோடு மற்ற கட்சிகளும் தோழமை கொண்டிருக்கிறோம், எங்களை போன்றவர்களும் இருக்கிறோம். போன தடவை உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவர் அது எடுபட்டுச்சு. இந்த தடவை உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள். அது எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு க்ளீன் ஷீட். நான் எந்த தொகுதியிலையும் தொகுதி மக்களும் யாருமே என்னை குறை சொன்னது கிடையாது. யாருக்கிட்ட கேட்டாலும் நல்லா செய்கிறாரு, தொகுதிக்கு தேவையானதை கொண்டு வருகிறார், மக்களுக்கு உதவி செய்கிறார். அதில் மைய அரசினுடைய நிதியில் இருந்து மட்டுமல்ல, தன் நிதியில் இருந்து பெரிய அளவில் உதவி செய்கிறார். அவர் நல்லவர் என்ற அடையாளம் தான் எனக்கு தொகுதி பூரா இருக்குது. என்ன போய் இவங்க அரசியல் அடிப்படையில் இவர் கெட்டவர்னு சொன்னால் எடுபடாது.
ம் அது சொல்கிறதுக்கு இவங்க நல்லவர்களாக இருக்கணும். ம் இவங்க நல்லவர்கள் இல்லை என்பது நாடு பூரா தெரிந்து கொண்டு இருக்கிறது. ம் அதனால் அவங்க ஒன்றும் இவங்க சொல்கிறதுனால எனக்கு ம் பாதிக்க போகிறதில்ல. இல்ல எலெக்ஷன் கிங் KN நேரு அவருடைய பையன் உங்களுக்கு எதிரா போட்டியிடுறாரு. எல்லாம் நம்ம கொடுக்குற தேவையில்லாமல் டைட்டிலுங்க அது. ஒரு நல்ல எதிரி வர்ற வரைக்கும், அவ்வளோ சாமர்த்தியக்காரன் ஒருத்தன் வர்ற வரைக்கும் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. ம் நாம் அது ஒரு ஸ்டேஜ் வரும்போது இது வரைக்கும் அப்படின்னா யாராவது ஒரு காலத்தில் மாஸ்டராக இருந்த பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. ம் கன்னி பண்ணுறாங்களா? அது ஒரு காலத்தில் வீழ்ச்சி வரும், அல்லது மேலே போனது மீளும் இறங்கும். அது இந்த காலமாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். பாரிவேந்தர் அவர்களுக்கு பெரிய பின்புலம் இருக்கு, நிறைய சொத்துகள் இருக்கு, அவர் வந்து நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய மோடி அரசு அவர்களை எதிர்ப்பவர்கள் மேலாம் இடி ரைடு விடுது, இன்கம் டேக்ஸ் ரைடு விடுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அச்சப்பட்டு தான் பாரிவேந்தர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. பேசுகிறவங்க எது வேணாலும் சொல்லலாம் சார். நாங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டிடியூஷனும் நாட் அவுட் ஆஃப் வே as per the rules and regulations of the central government, also as the UGC 100% பக்காவாக நாங்கள் பண்ணுறோம். எங்கள் மேலே அப்படியெல்லாம் ஒன்றும் எந்த தவறாக நாங்கள் செய்கிறதும் இல்லை. அதனால் யாருடைய உதவியும் எங்களுக்கு தேவையில்லை. ம் நீங்கள் வந்தால் அதே மாதிரி ரெண்டாவது ட்ரஸ்ட்டு, இது ட்ரஸ்ட்டு. அதனால் பர்சனல் பணமெல்லாம் எடுத்து அங்கே ஒன்றும் எடுத்து பண்ணுறது கிடையாது. ம் ட்ரஸ்ட்டு நாங்கள் காலையில் சொன்ன மாதிரி வர வர ட்ரஸ்ட்டு போடுறோம், இம்ப்ரூவ் ஆகுது, அவ்வளோதான். ம் அதனால் நாங்கள் அதை எடுத்து பண்ணுறதில்ல. நான் கொடுத்த அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிற்பாடு நான் உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே யார் வந்து கேட்டாலும் நமக்கு பெரிய கடலளவு மாணவ வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை படிக்க வைக்கிற வாய்ப்பு இருக்குது. 35 கல்லூரிகள், 5 பல்கலைக்கழகங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய இப்போ SRM பல்கலைக்கழகத்தில் மட்டும் 70,000 பேர் படிக்கிறாங்க. ம் பல்கலைக்கழகத்தில் மட்டும். குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதர் 30,000, மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. உதவி கேட்டு வருவர்கள் இந்த மாதிரி கல்வின்னா எனக்கு உதவி பண்ணுறது ஒரு பெரிய வேலையே இல்லை. ம் ஏறத்தாழ 7,000 பேர்த்துக்கு வருஷத்தில் இலவசமாகவோ அல்லது சலுகையோடு படித்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அதனால் எனக்கு ஒன்றும் இது கிடையாது. எனக்கு அதை செய்கிறத கொஞ்சம் அப்ரிஜ் பண்ணி இந்த மாதிரி என் தொகுதிக்கு அதை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இது சொல்லி நான் வந்தால் செய்வேன் என்று சொன்னேன். அந்த வகையில் எனக்கு அந்த மக்களுக்கு 1,200 பேருக்கு நான் படிக்க வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே. இப்போ பாஜக வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னீங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு பிறகு பாஜக வளர்ந்துருக்கு. 20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. என்னுடைய உங்களுடைய கணக்குப்படி கணிப்புப்படி 20 சீட்ல ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் குறிப்பிடுறீங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களே போட்டிடுறாரு, பெரம்பலூர்ல நீங்க நிக்கிறீங்க, வெள்ளூர்ல ஏசி சண்முகம் சார் நிக்கிறாரு, நீலகிரியில எல்முருகன் அவர்கள், கவர்னரா அந்த தமிழிசை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தென் சென்னையில நிக்கிறாங்க, முன்னாள் அமைச்சரா அந்த பொன் ராதாகிருஷ்ணன் நிக்கிறாரு. இப்படி ஒரு முக்கிய புள்ளிகளா இருக்கக்கூடிய பலரையும் களத்துல இருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் நின்னாவே ஜெயிக்கிறது கஷ்டம். அதனாலதான் இவ்வளோ ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க பிஜேபி அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க. இல்லை யாராவது ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதி போட்டு தானே தீரணும். அது தோழமை கட்சியிலிருந்து போடுறாங்க ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இப்போ நான் சொன்ன நம்பர் நிச்சயமாக வரும் சார். எப்போ அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் மட்டும் நியாயமாக நடந்துக்கணும். ₹1 கொடுப்பதற்கு இன்றைக்கி இவர் சொன்ன மேடையில் பேசணும்ல, அண்ணாமலை சொன்ன அப்படி தான் ஒரு தலைவன் இருக்கணும். தவறான பாதையில் 50 ஆண்டு காலமாக திராவிட திருவாளர்களால் வழிநடத்தப்பட்டு விட்டது. தேர்தல் என்றாலே பணம். பணம் என்றால் என்னன்னா ஒரு ஓட்டுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 500 கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. அந்த நிலையில் தான் மக்களை வறுமையில் வைத்திருக்கிறார்கள். இந்த பணம் மட்டும் கொடுக்கவில்லை என்றால் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த 20ஐயும் மீறும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் தொகுதிகளில் அவள் எதிர்த்து நிற்கிறவர்கள் வந்து 100க்கு 90 பாகம் அது மாதிரி கொடுத்து சாமர்த்தியம் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்க செய்யறது திமுகவுக்கு எதில் நிற்கிறவங்களா? ஆமாம், ஏன்னா ஊழல் பணம். அந்த காலையில் சொன்ன மாதிரி ஏழையில் இருக்கிற அவர்களுடைய பணம், அதே மாதிரி வரி எல்லாம் மக்களுடைய பணம். அதில் ஊழல் செய்து பாஜக இந்த எலெக்ஷனில் பணம் கொடுக்காதா யாருக்கும்? அண்ணாமலை பேசுனது கேட்டிங்களா? பிரஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு. ஆமாம், அது கொடுக்க மாட்டார், நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அப்படி தான் ஒரு தலைவன் இருக்கணும், அதை பின்பற்றி மற்ற இவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக வேட்பாளர்கள் மற்ற யாருமோ இந்த எலெக்ஷனில் பணம் கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் அந்த உறுதியை கொடுக்க முடியுமா? ஆமாங்கிற நான் நிச்சயமாக பாமக முன்னையே கொடுக்கறதில்ல. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் முன்னாடிலாம் யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியல. பொன் ராதாகிருஷ்ணன்லாம் கொடுத்ததே இல்லைங்கிறாரு, அது கொடுக்கறது கிடையாது. இப்போவும் நான் என்ன சொன்னேன், 20ங்கிறது
இவருக்கு மட்டும் கொடுக்காம இருந்தால் திமுக அதில் ஒரு சிறு பகுதி அதிமுக. ஓகே. மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம், ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர வேண்டும், அதற்காக மக்கள் வரி பணத்தை ஊழல் செய்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக 20-20க்கு மேலே ஆகிடும். ஓகே. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு பைசாவை கொடுக்குறது இல்லையா சார்? கேரளாவில் கொடுக்கறது கிடையாது. இவங்க ஆரம்பித்தாங்க, இவங்களை இப்போ காப்பி பண்ணி தான் இன்றைக்கி ஆந்திரா நடந்து போச்சு, அது பக்கத்தில் கர்நாடகா நடந்தது. அது நாம் என்ன நினைக்கிறோம், நேர்மையான தேர்தலும் நடக்கணும். இதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தோழமை கட்சிகளை கூப்பிட்டு பேசினார். பணம் கொடுத்து தான் வராங்கன்னு யாரும் ப்ரூவ் பண்ணுறது கிடையாது இது வரைக்கும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தொழில் தேர்தல் நேரமோ மற்ற நேரமோ. இன்றைக்கு தமிழ்நாட்டும் இந்தியாவை சுத்தப்படுத்த வேண்டும், ஊழல்கள் அதிகமாக ஊழலை ஒழிக்க வேண்டும், அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே. அப்படிங்கிறதுக்கு ஐடியாக இருந்தாலும் ஈடியாக இருந்தாலும் அவங்களுடைய பவருக்கு உட்பட்டு தான் அவர்கள் போகிறாங்க. ஓகே. அதில் நீங்களா நானா அல்லது இன்னொருத்தராங்கிறது கிடையாது. போனால் அங்கே இருந்தால் செய்ய போகிறாங்க. அதுக்குள்ளே கூட பணத்தை முடக்கிறவனு இருக்கான், அள்ளிட்டு போய் தூரத்தில். அந்த ஊழல்கள்லாம் பற்றி பேசுகிறோன்னா தேர்தல் பத்திரம் நவீன ஊழல் எவ்வளோ கோடிகளை பாஜக வாங்கியிருக்குன்னு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. திமுகவில் வாங்கியிருக்கு. ஏங்க அது 38 மாநிலங்களை ஆளுகிற இந்தியாவுடைய ஒரு கட்சி. அது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி கணக்கு போட்டு பாருங்கள். 600 கோடி சார். 600 கோடி லாட்சி மாட்டின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் அது எப்படி யாருக்கு கொடுத்துருக்காரு? அவர் திமுகவுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் பாஜகவுக்கு அதை விட எத்தனை மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காரு? இல்லை நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு 6000 கோடிங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உங்கள் கட்சியினுடைய எம்பி எத்தனை பேர், அவங்க கட்சியினுடைய எம்பி எத்தனை பேர், அவங்க எத்தனை ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அவங்க தேவைகள் இருக்குமா தானே இல்லையா? இப்போ அத்தனை ஸ்டேட்லேயும் ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களுக்கு என் ஸ்டேட்டில் இது ஆட்சி பண்ணுது, ஆகவே நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணுறதுங்கிறது மட்டுமில்ல பாதுகாப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒரு ஸ்டேட்டே நீ இவ்வளோ வாங்குறீன்னா அது எப்படி உங்களுக்கு என்ன நீங்கள் ஈடி வச்சுருக்கிறீங்களா அல்லது வேறு ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? நீ மழை உடைக்கிறதுக்கு மணலை அள்ளுறதுக்கு இதுக்கு பண்ண போகிறீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வாரிசு அரசியல். ஆனால் அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் மோடி அவர்கள் வரும்போதும் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறார். ஆனால் அங்கே பேசும்போது நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய மகன் கட்சியில் இருக்கார்ல அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, அவருடைய மகன் கட்சியில் இருக்காங்கங்கிற கேள்வியை கேட்குறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வாரிசு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. பல்வேறு கட்சியின் தலைவர்களும் அவங்களுடைய மகனை அரசியலை கொண்டு வரும்போது ஏன் அதை திமுக மேலே மட்டும் குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க? முதல்ல மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் வாரிசு அரசியலை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் இந்த விளக்கத்தை எல்லாத்தையும் கேட்டால் சொல்கிறேன். இப்போயாவது புரிஞ்சுங்க. குடும்ப ஆட்சி என்பது வேறு, குடும்ப அரசியல் என்பது வேறு. குடும்ப ஆட்சி என்பது ஒரே நேரத்தில் தந்தை, மகன், இன்னொருத்தர், இந்த மாதிரி ஒரு பதவி, மந்திரி பதவி, இன்னொரு மந்திரி பதவி, இன்னொரு அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் யார்? குடும்ப ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள். இவர்கள் மக்கள் வரி பணத்தில் பணம் வாங்குகிறார்கள். மாதிரி இதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் தவறான எண்ணம் வருது. அதனால் குடும்ப ஆட்சிங்கிறது ஆட்சியில் பங்கு பெறுபவர்கள், அது குடும்ப ஆட்சி. அதே மாதிரி குடும்ப கட்சின்னா இருந்துட்டு போ, ஹூ பாதர்ஸ், அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? உதாரணத்துக்கு உதயநிதி இருக்கார், அவர் மந்திரியாக, அவர் எம்எல்ஏ தான் எல்லாம் வந்தார். மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி இதில் 10% கூட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. தி மூமெண்ட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் எம்பி, மந்திரி, இம்மிடியட்லி சச் எ பவர், எல்லா பவரும் சேர்ந்து வந்துருச்சு. உடனே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, உடனே எல்லாமே ஒரு பெரிய கட்சியினர் அவங்கள ஒரு அடுத்த தலைவராக பார்க்குறாங்க. சார் ஸ்டாலின் கட்சியை வழி நடத்துவார்னு பார்க்குறாங்க. நான் அதான் சொல்ல வரேன். குடும்ப கட்சி, அவர் கட்சியே தானே, கட்சி குடும்ப கட்சியில் தான் இருந்தார். அப்பா குடும்ப கட்சியில் தான் இருந்தார். அவருக்கு பவர் வர்ற வரைக்கும் அவருக்கு என்ன மரியாதை இருந்தது? ஒன்றும் வேணாம் சார், நாளைக்கு அவர் எடுத்துருங்க பதவியில் இருந்து. யூ சி வாட் இஸ் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். எதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மீடியாக்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். உங்கள் கருத்தையும் டெஃபனேஷனையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுவது குடும்ப ஆட்சி என்பது ஒரே நேரத்தில்
மக்கள் வரி பணத்தில் 2 பேர் சம்பளம் வாங்க கூடாதா? 2 பேரோ 3 பேரோ சம்பளம் வாங்கக்கூடாது. ம். திஸ் மை டெஃபனிஷன். ம். ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட் டெஃபனிஷன். ம். இன்னொரு முக்கியமான விஷயமா திமுக இந்த தேர்தல்ல முன்வைக்கிற விஷயம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. திமுக தேர்தல் அறிக்கை எப்போதுமே தேர்தல்கள்ல கதாநாயகன் அப்படின்னு பேசுவாங்க. இந்த எலெக்ஷன்லயும் அவங்க சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொன்னாங்க தேர்தல் அறிக்கை சொல்லுங்க. முக்கியமா சிஏஏ விஷயத்துல அவங்க வந்து கொண்டு வரப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ம். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது, சிலிண்டர் விலையை குறைக்கிறது, 1000 ரூபாய் திட்டத்தை வந்து இந்தியா முழுக்க எடுத்து செல்வதற்கான திட்டங்கள்னு பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த திட்டத்தை இவங்களுக்கு அதை செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதா? கொஞ்சமாவது யோசிக்கணும். நாளைக்கு ஆட்சிக்கு வருவேன்னு நம்புறாங்க. எங்க ஆட்சிக்கு நீ எங்க தனியா போறது? யுவர் ஸ்டேட் பார்ட்டி. இந்தியா கூட்டணி வெற்றி இந்தியா கூட்டணி ஏற்கனவே உடஞ்சி போய் தூள் தூளாக பொடியாக இருக்குன்னு தேடினா கூட இந்தியாங்கிற எடுத்த இந்தியான்னு வைக்க முடியாது. இதெல்லாம் யாரை மாத்திர வேலை? 500 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் கொடுக்கணும்னா பெட்ரோல் கம்பெனி சிலிண்டர் 500 ரூபா கொடுக்குங்கிறது இதெல்லாம் நம்ம நடக்க முடியாத ஒன்று. அப்படி இருந்தால் அவங்க கொடுத்து அந்த பேரை அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா? சிஏஏ, வாட் இஸ் சிஏஏ? குறைக்க முடியுங்கனால தானே கடைசியில் 200 ரூபா 100 ரூபா அப்படின்னு குறைச்சிட்டு வந்தாங்க. அதை இவ்வளவு நாள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் செய்யாதவங்க தானே கடைசியில் 500 இது கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் 10-5 கூட உருப்படியாக செய்யலை. இப்போ ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்கள் வந்து மறக்கிற மனநிலையை உண்டாக்கி விட்டார்கள். அதனால் அன்னைக்கு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிக்கை எந்த உங்களுக்கு எதிரான ஐ டோன்ட் கிவ் எனி வேல்யூ ஃபார் இட். ஓகே, அப்படியெல்லாம் செய்கிறதா இருந்தால் முன்னாடியே செஞ்சுருக்கணும். ஏன்னா தேர்தல் நடந்துன்னு என்ன பண்ணிட போகிறோம்? 1000 ரூபா ஆல்ரெடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அது 1000 ரூபா கூட யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஏமாற்று வேலை. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே குடும்பத்துக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபா, பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னீங்க. எப்போ சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க. அதற்கு பின்னாடியும் கூட எல்லாருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? தகுதின்ற ஒரு அடிப்படை வைக்கிறீங்க. அப்போ பாதிக்கு பாதி அடிபட்டு போச்சு. எதிர்ப்பாக வரும்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்பாமா, இன்னைக்கு எப்படி பாதிக்கு தானே கொடுக்குறாங்க. வந்து 2 கோடி மக்கள் பெண்கள் இருக்கிற இடத்துல 1 கோடிக்கு மேலே கொடுக்குறாங்க சார். அது ஆமாம், இன்னும் 1 கோடி கொடுக்காம இருக்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க? பெண்கள்லாம் அந்த இது உள்ளவங்க, பகை உணர்ச்சி உள்ளவங்க. பக்கத்தில் ஒரே வீட்டை பக்கத்துக்கு எனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஏன் கொடுக்கல? அதே மாதிரி இவங்க கொடுத்ததெல்லாம் பெரும்பாலும் சூஸியாக அந்த அவங்க கட்சியை சேர்ந்தவர்களும் கொடுக்குறாங்க. இப்படி ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு கிடைத்ததோ சந்தோஷம், யாருக்கு கிடைக்கவில்லையோ கோபம். ஆக இங்கு போடுவார்கள் நினைத்தால் இவர்கள் போட மாட்டார்கள். உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான் விடும். ஓகே, இனிமே இந்திய ஜனநாயக கட்சி திமுகவோட கூட்டணியை வைக்காதா? அப்போ நிச்சயமாக கிடையாது. கிடையாதா? கிடையவே கிடையாது. பண்ணவே பண்ண மாட்டேன். தோல்வி, வாக்கு சதவீதம், வெற்றி, இது எதையுமே எனக்கு அப்படியே 100 சீட்டு எனக்கு வரதா இருந்தாலும் வேண்டாம், அது தேவையும் இல்லை. அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய நான் திரும்ப சொல்கிறேன், பார்த்துங்க. யாரும் பெயர் வைக்காத இந்திய ஜனநாயக கட்சி இந்தியாவை முன்னிறுத்தி பண்ணினேன். இந்த ஒரு நேர ஒரு எலெக்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதே, கட்சியோட வரிசை கேட்டுப்படுமேனு ஒரு தவறான ஒரு கருத்தோடு தான் அங்கே போயிட்டேன். நான் போன பிறகு தெரியுது, மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ செய்ய பண்ணியிருக்கக்கூடாது, நமக்கு மனசாட்சிக்கு எதிராக இருக்குங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன், ஒருத்தருக்குள்ள 2 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஸ்பீக்கர் ஆஃப் தி பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி சொன்னேன். ஓகே, பெரம்பலூர் மக்களுக்காக நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம் சார். கடந்த முறை தேர்ந்தெடுத்தீர்கள், நான் என்னெல்லாம் சொன்னோன்னா செய்து கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே திட்டம் ஒன்று இருக்குது, 50 ஆண்டு கால ரயில்வே திட்டம். துறையூர், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ரயில்வே பாதை. ஆல்ரெடி அதற்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் எம்பியா? 50 வருஷமாக மக்களுடைய கனவாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் எம்பி ஆனால் அந்த திட்டத்தை அந்த இப்போ இதில் நிலுவையில் இருக்கிற திட்டமான ரயில்வே லைன் இதை வந்து நிச்சயமாக அதை பெற்றுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் என்னை குறை சொல்ல முடியாது. நிறைவாக ஒன் வேர்டில் கேட்குறேன். நீங்கள் 20 சீட்டுன்னு சொன்ன மாதிரி பாஜக இந்த எலெக்ஷனில், இந்த லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் எவ்வளோ % வாக்கு வாங்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவா 18 ஒரு 25 வரைக்கும் வரும். 25% வாக்கு. ஆமாம், பாஜக. எங்கள் 18 ஏற்கனவே இருக்குது. நாங்கள் தான் ரொம்ப ஸ்டின்ச்சியாக, நான் எங்களதை வச்சு சொல்ல. எஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற எல்லாம் பார்த்தா ஆவரேஜாக அந்த ஆசிலேட்ஸ் ஃப்ரம் 15 to 22 வரைக்கும் போகுது.
இந்த இந்த இதில் வந்து கொஞ்சம் இன்னும் மக்கள் பிரச்சாரங்கள் மூலமா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக ஆனால் 25 வரைக்கும் போகும். இப்ப களம் இருக்கிறது திமுக வெர்சஸ் பாஜகன்னு இருக்கா இல்ல திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கா? திமுக வருது பாஜக தான் நிச்சயமா. ஓகே. என்ன மக்கள் முடிவெடுக்க போறாங்க, என்ன ரிசல்ட்ஸை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்து மக்கள் இருந்து முடிவு அது வேற நடத்துது அது மாதிரிங்க தான். ஓகே. அதனால் இது வந்து ஒரு ஷிஃப்ட் டோட்டல் சேஞ்சு. 2 வாங்கினவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதாவே 2 ஒரு காலத்தில் வாங்க எஸ். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிமுக சில நேரத்தில் ஒன்றுமில்லாம போய் 96ல ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க, அடுத்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. அதனால் இந்த அரசியலில் சூழ்நிலை எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக மக்கள் மனநிலை திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. ஓகே. ஆனால் அவர்கள் வந்து ஒரு பூத கண்ணாடி போட்டுக்கொண்டு ஆமாம் மக்கள் நம்ம நன்றாகத்தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே. நிச்சயமாக அது நிறைவேறாது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ம். நீங்களும் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.